பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டே ஆரம்பிக்கின்றேன். இதில் ஒரு சரித்திரம் என்னென்றாங்க, இதான் கிப்லத்தைன்கிற பள்ளிவாசல். கிப்லத்தைன்கிற பள்ளிவாசல் இப்போ எல்லாம் இந்த பள்ளிவாசலில் உள்ள நுழைஞ்சோன்னு பள்ளியுடைய இது சுன்னத்து. பள்ளிக்கு புதிய ஒரு பள்ளிவாசலுக்கு போனாக்கா நபிகள் நாயகம் 2 ரக்காத்து அல்லாஹ்க்கு சுக்ர் செஞ்சு தொழுவாங்க. அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் கிப்லத்தைன்கிற பள்ளிவாசல். இது மதீனாவிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. மேலே இந்த ஆர்டிக்கல் மேலே நான் எழுதுறேன், வேறு இதை படிச்சுட்டு நான் எழுதுவேன். அது கிலோமீட்டர் இருக்குது. இது எப்படின்னாக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கதவு உள்ள நுழையிறோம்ல, அந்த திசையை பார்த்து தொழுவ வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மேலே இருக்கு பாருங்க, அது அந்த அடையாளம் மேலே காட்டுது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்படியே இதுதான் கிப்லா. கிப்லான்னா இது பலஸ்தீனை நோக்கி கிப்லா. பலஸ்தீனில் பல நபிமார்கள் அடங்கியிருக்காங்க. நிறைய பேர் நபிமார்கள் வாழ்ந்த இடமும் கூட பலஸ்தீனை நோக்கி இந்த கிப்லா இருந்துச்சு. இவங்க இங்கே நின்று தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்காங்க. லுஹருடைய தொழுகை 2 ரக்காத்தை அவங்க தொழுது முடிச்ச பிற்பாடு அல்லாஹ் தஆலாவுடைய வஹி வருது. நீங்கள் விரும்பின திசைக்கு உங்களுக்கு மாற்றி தந்துடுறேன். நீங்கள் உங்கள் கிப்லாவை மக்கா ஹரம் ஷரீஃபை நோக்கி தொழுவணுன்னு ஆசைப்படுறிய, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி தரேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்து திரும்ப சொன்னான். அப்படியே தொழுதுகிட்டு இருக்கும் போதே அடுத்த 2 ரக்காத்தை அப்படியே மாறி அப்படியே டேர்ன் ஆகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே டேர்ன் ஆகிட்டாங்க. அவங்கள பின்பற்றிய சஹாபாக்கள் டேர்ன் ஆகிட்டாங்க. டேர்ன் ஆகி இந்த சைடை பார்த்து தொழுகிறாங்க. இப்போ இது கிப்லாவாகிடுச்சு. இதுதான் தொடர் வரலாறு. இது பைத்துல் கிப்லத்தினுடைய பள்ளிவாசலுடைய வரலாறு இதுதான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த இதை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஹசரத் அவர்களும் இதை லைவ் போடுங்க, மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னாங்க. லைவ் அந்த மைக்கெல்லாம் உள்ளே சொருவிட்டேன். அதனால் லைவுக்கு சும்மா சின்ன கொண்டு ஹெட்ஃபோனை வச்சு சொல்லிடுறேன். ஹெட்ஃபோனில் அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்காது, அதுக்காக சவுண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி கிடைக்காது. துழுவுறாங்கங்க, பெரியவங்க துழுவுறாங்க, பரவாயில்ல. அவங்க ஃபாதரை பின்பற்றி துழுவுறாப்புல. சின்ன குழந்தை தானே, இந்த பையனுக்கு என்ன ஒரு 5 வயசே இருக்கும். நல்லா ஹிதாயத்து கொடுக்கணும். பிள்ளை சின்ன பிள்ளை தொழுவுறான். ஓகே, கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது, இஸ்லாம் போதிச்சது எல்லாமே மதீனாவில் இருந்தாலும் அவங்களுடைய சொந்த ஊரை நோக்கி அல்லாஹ் கிப்லாவை அவங்க மண்ணில் காபத்துல்லா நோக்கி திருப்பி விட்டதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபாவை பார்த்தா இன்னைக்கு உலகத்தில் உள்ள 22 கோடி, 22ங்கிறாங்க, 30 கோடிங்கிறாங்க, அவ்வளவு முஸ்லீம்களும் தொழுகிறாங்க. சார் அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ் நமக்கும் நல்ல வாய்ப்பை தருவானாக என்று நான் இந்த நேரத்தில் அல்லாட்ட துவா செய்கிறேன். கிப்லத்தைனுடைய பள்ளிவாசல் பார்த்துங்க. இப்போ ரினிவேஷன் பண்ணி இது வச்சுருக்காங்க. 1500 வருஷமாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கும். அந்த டெமலேஜ் ஆகுது, அந்த இது டேமேஜ் ஆகுது அப்படிங்கும்போது அந்தந்த அரசாங்கம் அந்த முத்தவாக்கல் டீம்கிட்ட சொல்லிட்டு அது பண்ணும். இதுதான் அதனுடைய வரலாறு. இதனுடைய வரலாறுடைய பின்னணியிலே இன்னொன்னையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது எப்படின்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அங்கே ஒரு இடம் கட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல ரசூலுல்லாஹுடைய ஒட்டகம் நின்றுச்சு. எல்லாரும் வாங்க வாங்க, எங்களுக்கு சூரியன் உதிச்சிருச்சு, எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நபி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடுறாங்க. தலால் பத்ரு அலைனா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்கல்ல. அப்படி பாடும்போது அந்த மக்களுக்கு என்ன செய்றாங்க, ஒரு இடத்துல போய் குதிரை நிற்கிது. எல்லாரும் எங்கிட்டு வாங்க உங்ககிட்ட வாங்கன்னு அங்கே போல் ரசூல்லா, என்னுடைய ஒட்டகம் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல தொழுவுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தங்கிட்டாங்க. அங்கே தான் பக்கத்தில் ஊடாயிடுச்சு. அந்த இடத்த காலையிலேயே நான் ஜூம் பண்ணி காட்டினேன், அந்த இடத்த காட்டினேன். ஓகே, ஹைர். அந்த மாதிரி அவங்க ரசூல்லா விரும்பினதை செஞ்சாங்க, விரும்பினதை செயல்பட்டாங்க. இதனுடைய பின்னணியில் ஏதோ ஒரு சரத்தை சொல்ல வந்தேன், டக்குன்னு ரிமெம்பர் வரல. அடுத்து வேறு எதாச்சும் சொல்கிறேன். ஹைர் என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் வரல. ஓகே, ரசூல்லாவுடைய அமல். இந்த இடத்துல ஒரு வயசானவங்க இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க அவங்கள பார்க்கறதுக்காக வந்த நேரத்தில் லுஹருடைய தொழுவும் போது தான் மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தை ஃபாலோ பண்ணாங்க. அந்த இடம் மேலே கட்டுறது ஃபுல்லாக மலைகள் உடைச்சி மலைகள் உடைஞ்சிருக்காங்க. நான் இந்த இடத்துக்கு 2004 வந்தேன். 2004 இந்த சரித்திரம் யாரும் சொல்லலை. மஸ்ஜிதன் கிப்லத்தையும் வந்தோம், ஆனால் இந்த சரித்திரம் சொல்லலை. இப்போ எங்களுக்கு இந்த உமர் ஃபாரூக் அஜீஸ் சார், அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், சலாமத்தாக வச்சுக்கணும், நோய் நொடியில் வாழணும், அழகாக சொல்லித்தராரு. பொறுமையாகவும் பேசுகிறாரு, யாருக்கும் டென்ஷன் ஆக மாட்டேங்கிறாரு, நல்லா அமைதியாக பேசுகிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். நானும் இப்போவே மனசார அவர்கிட்ட சொல்லிட்டேன், அஜித் உங்களுக்கு எல்லாம் பரக்கத் செய்யணும், எல்லாத்துலேயும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ் சலாமத்தாக்கி வைப்பானாகன்னு சொல்லிட்டு கேட்டுக்குவோம். ஓகே, பார்த்துங்க. மஸ்ஜித் கிப்லா சைடு. இப்போ கிப்லா இந்த சைடை பார்த்து தொழுகிறோம், காபத்துல்லா பார்த்து தொழுதாவது. ஓகே,
இந்த மதீனா அரபிகளை பொறுத்தளவு அவ்வளோ கைண்ட்னஸ்னாக்கா அந்த அளவுக்கு கைண்ட்னஸ், ரொம்ப தன்மையானவர்களாக இருக்காங்க, இனிமையாக பேசுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய துவாவை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை எல்லாம் சிறப்பாக்கணும்னு நேரத்தில் நானும் துவா செய்கிறேன். இந்த வேண்டிய மாற்றங்கள் அல்லாஹ்தால நமக்கு நிறைய ஹிதாயத்து தரணும், அல்லாஹ் செழிப்பாக்கணும்னு கேட்டுக்கோ இன்ஷா அல்லாஹ். எங்கள் ஹசரத் அவர்கள் வராங்க, உமர் ஃபாரூக் ஹசரத், நம்ம அல் ஜன்னத் ஹஜ்ஜி சர்வீஸுடைய உரிமையாளர் ஹசரத் அவர்கள். பாரக்கல்லா, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக.